தேச பாதுகாப்பை வலுப்படுத்தி கல்வி மற்றும் அறிவியலுக்கு முக்கியத்துவம் அளித்த அவரின் கொள்கை வழி நடப்போம். கே. கோபால்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ராஜபாளையம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. திமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானங்களை அவையில் தாக்கல் செய்யாதது குறித்து அக்கட்சி உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேயர் சரவணனுக்கும் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் காயமடைந்த மேயர் சரவணனும் திமுக கவுன்சிலர் தட்சிணாமூர்த்தி தனித்தனியே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேயர் சரவணனை பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் சரவணன் மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகல்களை கேட்டு திமுக உறுப்பினர்கள் தகராறில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மேலும் துணை மேயரும் திமுக உறுப்பினர்களும் தம்மை தாக்கியதாக கூறினார். மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே கோப்புகளை கேட்டு இந்த மாதம் மாமன்ற கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட கோப்புகளை கேட்டார்கள். கோப்புகள் அலுவலகத்தில் இருக்கிறது, அலுவலகத்தில் வந்து காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். இங்கேயே கோப்புகள் எடுத்து வர வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். சேர்ந்த கூட்டத்தை ஒத்தி வைத்துவிட்டு நான் வெளியே செல்லும்போது சுகாதாரக்குழு தலைவர் குட்டி தட்சிணாமூர்த்தி என்பவரும் துணை மேயர் அவர்களும் என்னை வெளியே செல்ல விடாமல் தடுத்தார்கள். மீறி நான் கீழே இறங்கும் பொழுது துணை மேயர் எனது இந்த கையை பிடித்து இழுத்ததாகவும் சுகாதாரக்குழு தலைவர் காலால் என்னை எட்டி உதைத்தது போலவும் இருந்தது. அது ஊடக நண்பர்கள் டிவி மூலியமாக நான் பார்த்து தெரிந்தேன். அந்த நேரத்தில் படபடப்பு என்னென்ன நடந்தது தெரியவில்லை. நான் கீழே மயக்க அடித்து விழுந்து விட்டேன். இது சம்பந்தமாக எங்கள் மாநில தலைவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். மாநில தலைவர் என்ன கூறுகிறாரோ அதை நடந்து கொள்வேன். இதனிடையே சாதாரண மாமன்ற கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விவாதம் நடைபெற்றதாக திமுக உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். கும்பகோணம் தனியார் மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கையெழுத்திட்ட கோப்புகளை தர மறுத்து கூட்டத்தை ஒத்திவைத்த மேயர் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து திமுக மாவட்ட செயலாளரிடம் எடுத்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக மாநகராட்சி கொறடா என்கின்ற முறையில் மேயர் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கின்ற நகலை நீங்கள் தாருங்கள் என்று மரியாதையுடனும் கேட்டுக்கொண்டேன். அதை போல இன்று நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு தங்கள் அஜெண்டா அனுப்பியுள்ளீர்கள். அதில் தங்கள் கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த கோப்புகளை நாங்கள் பார்வையிட வேண்டும். தாங்கள் அந்த கோப்பினை தயவு செய்து காட்டுங்கள் என்று சொன்னோம். சொல்கின்ற போது என்னை கையால் நெஞ்சிலே குத்தினார். காலால் கீழே உதைத்தவுடன் நான் கீழே உட்கார்ந்து விட்டேன். ஒரு 10 நிமிடம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம். தேச பாதுகாப்பை வலுப்படுத்தி கல்வி மற்றும் அறிவியலுக்கு முக்கியத்துவம் அளித்த அவரின் கொள்கை வழி நடப்போம். கே. கோபால்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ராஜபாளையம்.